This video is sponsored by Eduquest. Eduquest offers skill-based courses in digital marketing, stock market, coding, and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைசல் இன்ஃபோ. நம்ம இந்த சாய்ஸ் அகாடமியோட 120 லெசன் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து 12th பொருளாதாரம் பார்க்க போகிறோம், 12th எக்கனாமிக்ஸ் புக் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன லெசன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம புக்குள்ளே பார்க்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 5 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. தேசிய வருவாய், பணவியல் பொருளியல், வங்கியியல், நிதி பொருளாதாரம், பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல். அதாவது இது வந்து 12th எக்கனாமிக்ஸில் 2nd லெசன், 5th லெசன், 6th லெசன், 9th லெசன், 11th லெசன். அதாவது இம்பார்ட்டண்டான லெசன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது முக்கியமான லெசன்ஸ்னால இதை மட்டும் படித்தாலே நமக்கு கவர் ஆகிடும். புக்ஸ் வந்து உங்களுக்கு நீ சொல்கிற மாதிரி இதில் வந்து எக்கனாமிக்ஸில் வந்து 12th ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. அதனால் வந்து இந்த லெசன்ஸ் எல்லாமே நம்ம எது படிக்கிறது எது படிக்கக்கூடாதுன்னு விட முடியாது, எல்லாமே தான் படிச்சுக்கணும். ஃபாண்ட் எல்லாமே நல்லா பெருசாக கொடுத்துருக்கணும், படிக்கவே நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பாக்ஸ் கண்டென்ட்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் முக்கியமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமானது தான். ஏன்னா இதுலேருந்து 1 வேர்ட்ஸ் தான் எடுப்பாங்க. இந்த குரூப் 4 ரேஞ்சுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா இதுலேருந்து எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இது யார் சொன்னதுன்ற மாதிரி கேட்பாங்க. அதையுமே பார்த்து வச்சுக்கணும். நம்ம இங்கேருந்து தானே படிக்கிறோம், லெசன்ஸ் இங்கேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு விடாமல் இதுலேருந்தும் நம்ம படிச்சுக்கிட்டால் நல்லது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ குரூப் 2 வருது, எக்ஸாம் வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து நிறைய ப்ரிப்பரேஷனில் தான் இருப்பீங்க, உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் முக்கியமான இந்த பாக்ஸ் போட்டு ஃபார்முலாஸ்லாம், நிகர உள்நாட்டு உற்பத்தினா ஜிடிபி மைனஸ் தேய்மானம், இதெல்லாம் தேவையா அப்படின்னா தேவை தான். ஏன்னா வந்து ஏதாவது ஃபார்முலா கொடுத்துட்டு கூட இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ற மாதிரி கேட்பாங்க. அப்போது நீங்கள் இதெல்லாம் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாக்ஸு இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ரலாக ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நம்ம புரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜிடிபினா என்ன, அதில் வந்து எப்படி கம்பேரிசன் பண்ணுறாங்க, எல்லாமே மொத்த உள்நாட்டு உற்பத்தி எப்படி, அது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழ் மீடியம்ன்றதுனால வந்து உங்களுக்கு வந்து சொல்ல முடியும். இங்கிலீஷ்லனா நிறைய பேருக்கு புரியும். இங்கிலீஷ் மீடியம் புக் வாங்கி பார்க்கும்போது உங்களுக்கு அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். மற்றபடி பார்த்தா அதில் ஒன்றும் இல்லை. இந்த லெசன்ஸை பொறுத்த வரைக்கும் அதே ஃபார்முலா அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துக்குங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து நல்லா எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அது முக்கியமானு கேட்டால் அது முக்கியமானது தான். ஏன்னா இதில் சில டைம் வந்து இவருக்கு இந்த மாதிரி அப்ரிவேஷன்லாம் கேட்பாங்க. என்என்பினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இது மாதிரி அப்ரிவேஷன் நிறைய இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த பேங்க் சம்மந்தமாக வரும்போதெல்லாம் கூட நிறைய அப்ரிவேஷன்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா அப்ரிவேஷன் நல்லா நமக்கு திரும்ப கேட்டாங்கன்னா கூட நம்ம ஈஸியாக வந்து பண்ண முடியும். இது பணவியல் பொருளியலும் நமக்கு ரொம்ப முக்கியமானது தான். எப்படி வந்து பணத்தை பற்றி அது எப்படி இதாவது மெய்நிகர் பணம், நெகிழி பணம், பணத்தின் பணிகள், ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. பண அளிப்பு, பண குறியீடு, இது நம்ம முன்னாடியே அதெல்லாம் சோஷியல் சயின்ஸில் பார்த்துருப்போம் 6th. இந்த பணத்தோட குறியீடை யார், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திரு டி உதயகுமார் அவர் தான் வடிவமைச்சிருப்பார். அதையே தான் திரும்ப கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் நம்ம 6th 7th படிச்சுட்டு இது வரும்போது கொஞ்சம் அதில் படித்த கண்டென்ட்டு கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ அந்த பேங்க் சம்மந்தமாக அடுத்தது கொடுத்துருப்பாங்க. வங்கியல், இதெல்லாம் வந்து இந்த என்னென்ன பேங்க், எப்படி நம்ம இந்தியாவில் எப்படி பேங்க் ஸ்டார்ட் பண்ணாங்க, அது எந்தெந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒவ்வொரு பேங்க்கோட அந்த அப்ரிவேஷனு, அவங்க என்னென்ன அவங்களுடைய ஃபங்க்ஷன், அவங்க என்னென்ன ரூல் பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஐசிஐசிஐ பேங்க்லாம் என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு ஐடிபிஐ பேங்க்கு, இது மாதிரி இந்தியாவில் இருக்க முக்கியமான நேஷ்னல் பேங்க்ஸ் அதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. அதில் எல்லாமே நமக்கு எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாக இன்றைக்கி தேவையான, இன்றைக்கி நாட்டில் எப்படி வந்து பொருளாதாரம் எப்படி போயிட்டுருக்கு, கரண்ட் அஃபேர்ஸை வச்சு
கம்பேர் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றபடி எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கேட்க போகிறது இல்லைனாலும் ஒரு 5 மார்க்ஸ் கேட்டால் கூட நமக்கு அது வந்து ஒரு நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தான் வரும் ரிசல்ட்டில். ஸோ எதையுமே விட்டுட்டு போக வேணாம். ஒரு ஜஸ்ட்டு படிக்க முடியலன்னா கூட நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு ரீட் அவுட் பண்ணிட்டாவது போங்க. அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மைண்டில் நின்றுச்சுன்னா ஜென்ரலாக உங்களுக்கு தோன்றதை வச்சு நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, நியூஸ் பார்க்குறீங்கன்னா அதை வச்சு கூட நீங்கள் எக்கனாமிக்ஸை வந்து கவர் பண்ணிட முடியும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எக்கனாமிக்ஸில் இந்த 5 லெசன்ஸ் முக்கியமான லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா படிங்க. இப்போ குரூப் 2 வரதால உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஷார்ட்டாக நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து அடுத்த புக்ஸ் வந்து நான் என்ன உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.